மழை தொடர்ந்து பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அத்தனை எல்லா துறைகளிலும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லா இடமும் பார்வையிட்டு வருகின்றார்கள். காரைக்காலில் அனைத்து கிராமங்களுக்கும் உணவு அளிக்கும்படி கூறப்பட்டிருக்கின்றது. அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தான் அங்கே காரைக்கால் கனமழை காரணமாக தண்ணீர் தேங்கிய பகுதிகளெலாம் உணவு கொடுப்பதற்கு ஆவணம் செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அத்தனை எடுக்கப்பட்டது. சார், மழையில் ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகரில் வந்து தண்ணி தேங்கும். இப்போ தேங்காத அளவுக்கு இப்போ தேங்குவதற்குரிய அறிவிப்பு தேங்காத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது வாய்க்கால் சுத்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அது மாதிரி தண்ணி தேங்க உடனே அப்புறப்படுத்துவதற்கு மோட்டார் இதெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. அந்தந்த பகுதியில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அத்தனை எடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுதான். அரசு அதிகாரிகள் அனுமதி மறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்காக்கு அனுமதி மறுப்பு. புரியல. தாவேக்கா கட்சியின் ரோட் ஷோக்கு அனுமதி மறுப்பு புதுச்சேரி அரசு அனுமதி மறுப்பு இருக்கு அப்படின்னு இல்லை. உங்களுக்கு கொஞ்ச நேரம் உங்களுக்கு சொன்னேன். அதாவது மற்ற தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறையோடு கலந்து ஆலோசித்து பிறகு முடிவெடுக்கும். கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? கலந்து ஆலோசித்த பிறகு முடிவெடுக்கப்படும். சார், தங்கும் இடம் உணவு எல்லாம் தயாராக இருக்கா சார்? நம்ம எதிர்கொள்ள எல்லாம் அதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அத்தனை எடுக்கப்பட்டிருக்கின்றது.